நமஸ்தே. இந்த வீடியோவில் விஷாரத் பூர்வத்தோட தமிழ் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். இது பார்ட் 5. ஆல்ரெடி 4 பார்ட்டு போட்டிருக்கேன். இம்பார்ட்டண்டான இஆர்சி மட்டும் நான் நோட் பண்ணி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நெல்வேலியார் தந்த சல்லடை சேலை நெறி பிடித்தன சிங்கே. சிங்கா இருக்கு இல்லையா, அந்த சிங்கா வேர்டு வந்ததுன்னா அது குற்றால குறவஞ்சி அப்படின்ற நூல். இதை கீவேர்டாக வச்சுட்டு நம்ம படிக்கணும். தரப்பட்டுள்ள இந்நூலை இயற்றியவர் திருக்கூட ராசப்ப கவிராயர். பொருள்: சிங்கனும் சிங்கியும் உரையாடுகிறார்கள். அப்பொழுது சிங்கன் சிங்கியிடம் மெல்லிய வாழை குருத்தை விரித்து மடித்து வைத்தார் யார் என்று கேட்கிறான். அதற்கு சிங்கி, இது வாழை குருத்தல்ல, திருநெல்வேலி மக்கள் எனக்கு பரிசாக கொடுத்த சேலை என்று கூறுகிறாள். இப்பந்தர் இப்பெயரிட்ட கமைத்தவர் யார்? இந்த பந்தலுக்கு இந்த பேரிட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. அப்போ பெரிய புராணத்தில் அப்பூதி அடிகள் புராணத்திலிருந்து தரப்பட்டுள்ளது. அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசின் பக்தர். பொருள்: திருநாவுக்கரசர் பல ஊருக்கு சென்று சிவபக்தியை வளர்த்து வந்தார். அப்பொழுது திங்களூர் என்னும் ஊருக்கு வந்தார். அங்கே தமது பெயரால் நல்ல காரியங்கள் பல நடப்பது கண்டார். அவர் பெயரிலே ஒரு தண்ணீர் பந்தலும் இருந்தது. அங்கிருந்தவரிடம் இந்த பெயரில் இப்பந்தலை இங்கே அமைத்தவர் யார் என வினவினார். 23 பாருங்க. ஆண்டவன் சற்றே அருகு நெருங்கி, அனுபவம் என்பதே நான் தான் என்றான். ஆண்டவன் அனுபவம், இதுதான் கீவேர்டு. இது யார் சொல்லியிருப்பா? நீ மணி நான் ஒளி அப்படின்ற கவிதையில் இயற்றியவர் கவியரசு கண்ணதாசன். பொருள்: கவிஞர் ஆண்டவனிடம் பல கேள்விகள் கேட்டார். அதற்கு ஆண்டவன் அனுபவித்தால் பார்த்தால்தான் அது என்னவென்று புரியும் என்று சொன்னார். அப்படி என்றால் நீ எதற்கு என்று கவிஞர் கேட்டார். அதற்கு ஆண்டவன் கவிஞரின் அருகே நெருங்கி சென்று அனுபவம் என்பதே நான் தான் என்று சொன்னார். அடுத்த 24 மூசு வண்டுரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தனை ஈணையடி நீழலே. மூசு வண்டுரை அப்படின்ட்டு திருநாவுக்கரசர் பாடிய பாடல். திருநாவுக்கரசர் பாடிய கடைசி 2 அடிகளாகும். திருநாவுக்கரசர் சிறந்த சிவபக்தர். இது ஒரு அரசர் அவருக்கு தண்டனை தருவதற்காக அவரை சுண்ணாம்பு கால்வாயில் உட்கார வைத்து போது பாடிய பாடல். பொருள்: வீணையின் நாதம் மனசுக்கு குளிர்ச்சி தரும். மாலை நேர நிலா உடலுக்கு குளிர்ச்சி தரும். வீசுகின்ற தென்றலும் உடலை தழுவி குளிர்ச்சி தரும். இளவேனில் காலமும் குளத்து நீரும் உடலுக்கு குளிர்ச்சி தருபவை. இவை அனைத்தையும் போன்றதே எமது சிவபெருமானின் காலடி நிழலும் பக்தருக்கு குளிர்ச்சி தரும் அப்படின்னு சொல்றார். அடுத்து 25 அமுத செய்தெங்கும்படி முழு துய்க்க கொள்வீர். அமுதம் செய்தங்குடி அப்படின்றது கீவேர்டு. இவ்வருகே பெரிய புராணத்தில் தரப்பட்டுள்ளது. இது அப்பூதி அடிகள் நாவுக்கரசரை பார்த்து கூறிய கூற்றாகும். பொருள்: நாவுக்கரசு அப்பூதி அடிகள் வீட்டுக்கு சென்றார். அப்பூதி அடிகள் மனைவி உணவு தயாரித்து வைத்தார். அந்த உணவை வாழை இலையில் வைத்து அப்பூதி அடிகள் நாவுக்கரசனம் பண்ணார். இந்த உணவை உண்ணுங்கள், அப்போது எங்கள் குடி உயரும் என்று சொன்னார் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்ட் 6 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தன்யவாத்.